ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது என்ன ரூலு, எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு டீட்டெயில்ஸை பார்ப்போமா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, நம்ம மேத்தமெட்டிக்கலாக எந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாலும் சில ரூல்ஸ் அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும், சரிங்களா? ஓகே, அதில் ஒன்று தான் இந்த போர்ட் மாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த போர்ட் மாஸ்னா என்னங்க சார் அப்படின்னா, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ இந்த ப்ராப்ளத்தை எடுத்துக்கங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த ப்ராப்ளம் எடுத்துக்கங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது, 10 + 25 டிவைடட் இருக்குது. ஓகே, இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது, டிவைடு, ஆஃபு, ப்ளஸ்ஸு, அப்புறம் ப்ராக்கெட்டும் இருக்குது. ப்ராக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா 2 ப்ராக்கெட்ஸ் இருக்குது. இது வந்து ஓப்பன் ப்ராக்கெட்டு, இது க்ளோஸ்டு ப்ராக்கெட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனாக கலந்து இருக்குது, எல்லா ஆப்ரேஷனும் இருக்குது இதில், சரிங்களா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும்? டைரெக்டாக நம்ம பண்ணிடக்கூடாது. இப்போ 10 இருக்குது, இங்கே ப்ளஸ் 25, ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணக்கூடாது. ஏன் சார் அப்படின்னா, அதுக்கு தான் சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ரூல் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி பேசிக் ஆப்ரேஷன்ஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த போர்ட் மாஸ் ரூலை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ போர்ட் மாஸ்னா என்ன? பி ஃபார் ப்ராக்கெட். ஸோ ப்ராக்கெட் என்னென்ன சார் ப்ராக்கெட் இருக்கு? அதில் பார்த்தீங்கன்னா, இதில் இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஓப்பன் ப்ராக்கெட்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குங்களா? ஸோ இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் அது ஸ்கொயர் ப்ராக்கெட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கு செட் ப்ராக்கெட்னு சொல்லுவோம், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு நம்பருக்கு மேலே, இப்போ 6 + 8 இந்த மேலே ஒரு டாப்பில் ஒரு லைன் போட்டிருந்தாங்க அப்படின்னா அது வந்து பார், சரிங்களா? இதுவும் ப்ராக்கெட் தான். ஸோ ஆக இந்த மாதிரி இங்கே 4 ப்ராக்கெட்ஸ் மாடல் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுங்க. அதுதாங்க ப்ராக்கெட். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி சம்மை சால்வ் பண்ணும்போது முதல்ல ப்ராக்கெட்டுக்காக உள்ளே பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டில் இது எந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்க. ஓகே, இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ள உள்ள இன்டீரியர் உள்ள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் என்னது, மற்ற நம்பருக்கெல்லாம் வெளியே வரணுங்க. அதுக்கப்புறம் இந்த ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணணும் கண்டினியூவா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. ப்ராக்கெட் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப் இருக்கு. ஸோ இந்த ஆஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுவும் ஒரு ப்ராடக்ட் தாங்க. ஆஃப்னா என்னது, ப்ராடக்ட் தான் பண்ண போகிறோம். ப்ராடக்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா டைம்ஸ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஆஃப் 6 அப்படின்னா மீனிங் என்ன? 2 ஆஃப் 6னா 2வையும் 6ஐயும் ப்ராடக்ட் பண்ணி டைரெக்டாக ஆன்சர் எழுதிடணும். ஸோ 12. இதுவே 6 டைம்ஸ் 4 அப்படின்னா என்ன வரும்னு சொல்லுங்க? 6 4 24. ஓகே, இந்த 24 டைரெக்டாக எழுதிடணும், சரிங்களா? ஆக்சுவலாக இங்கே ப்ராடக்ட் தான் பண்ணுறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளைக்குன்னு தனியாகவே ஒரு இது இருக்குது, சரிங்களா? அது 1 2 3 4th ஆப்ரேஷனாக பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வேற இது வேற. ஆக்சுவலாக இந்த இதுக்கு என்ன பண்ணுறோம், டேரெக்டாகவே இந்த ஆஃப் அப்படின்னா இந்த மாதிரி ஆஃப் டைம்ஸ் இந்த மாதிரி இருந்தால் நேரடியாகவே மல்டிப்ளை பண்ணி நேரடியாக ஆன்சர் எழுதிடணும், சரிங்களா? ஓகே, இந்த சிம்பிள் இருந்தால் இந்த 4th ரூலை யூஸ் பண்ணணும். மல்டிப்ளைங்கிற சிம்பிள் இருந்தால் அதுக்கப்புறம் அதை பார்க்கணும், சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்கு? டிவிஷனுங்க. ஓகே, இப்போ டிவிஷன்னா நமக்கு அஸ் யூஸ்வல் நார்மல் டிவிஷன். இப்போ 6 / 2 = என்னது? 3. 18 / 6 = என்ன? 3. இந்த மாதிரிங்க. ஸோ இந்த மாதிரி டிவைட் இருந்தால் அடுத்து டிவிஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். டிவிஷன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை நம்ம சால்வ் பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷனுங்க. மல்டிப்ளினா இப்போ 6 7s are என்ன வரும்? 42. 4 9s are 36. ஸோ இது மாதிரி மல்டிப்ளை சிம்பிள் வந்து டைரெக்டாக எங்கே இருக்கோ அதை வந்து நீங்கள் டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் மல்டிப்ளை எங்கே இருக்கோ அந்த நம்பரை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணணுங்க, ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? அடிஷன். ஸோ அடிஷன்னா நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு சம் இருக்கு. இப்போ இங்கே -6 + 4 -2ன்னு இருக்குங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இப்போது சில நேரம் சம் மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த மைனஸ் சார் நெக்ஸ்ட் அடிஷன் தான் சார் பண்ண சொல்றீங்க, நீங்கள் ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ண போகிறேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணிடணும், -10ன்னு கூட சொல்லிடுவாங்க, சரிங்களா? அப்படி பண்ணக்கூடாது, சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, இந்த -6 + 4 -2னா இது வந்து நமக்கு நார்மலாக நம்ம சம் பண்ணுறது தாங்க, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு +4 தனியாக ஆட் பண்ணிக்கணும், ப்ளஸ் நம்பரை தனியாக ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் மைனஸில் என்ன இருக்குன்னு பாருங்க. -6 - 2 -8 வருமா?
ஸோ ஆன்சர் என்ன -4. இதுக்கப்புறம் தான் இதை சப்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகேங்களா? அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் சப்ராக்ஷன்ஸ். சப்ராக்ஷன்னா இதே மாதிரி தான். ஸோ டைரெக்டாக இப்போ 6 - 7 இருக்கு. சப்ராக்ட் பண்ணால் என்ன வருது? -1ன்னு வருதா? சரிங்களா? ஸோ இதுதாங்க. ஸோ இது மாதிரி தான் இந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம சம் போட போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒவ்வொரு சம்முக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. 8 + 12 இருக்கு. டிவைடட் பை 4 -2 × 3 இருக்கா? ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்க போகலாம். ஓகே, அந்த போர்ட் மாஸ் ரூலை தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே நம்ம என்ன இருக்குன்னா மோர் தென் 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்போ 2 ஆப்ரேஷன் இருந்தால் 2 ஆப்ரேஷன் வந்துட்டாலே நம்ம என்னது போர்ட் மாஸ் ரூல்ஸ் போயிடணும். ஓகே, இப்போ இங்கே பாருங்க. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்னது போர்ட் மாஸ்னா நம்ம என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் என்ன நம்ம இருக்கான்னு பார்க்கணும். இப்போ போர்ட் மாஸ்ன்னு இங்கே எழுதிடுறேன். இதில் என்ன இருக்கு என்ன இல்லைன்னு பார்த்துக்குங்க. இப்போ ப்ராக்கெட் இருக்கா இந்த சம்மில்? இல்லை. அப்போ அதை கேன்சல் பண்ணிடுங்க. ஆஃப்ங்கிறது இருக்கா? ஆஃப் இல்லைனா டைம்ஸ் இருக்கா? இல்லை, அதையும் விட்டுருங்க. டிவைட் இருக்கா? எஸ். இப்போ இங்கே பாருங்க டிவைட் இருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்? ஃபர்ஸ்ட் நான் டிவைடு தான் பண்ண போறேன். அப்போ இந்த டிவைடுங்கிற சிம்பிளுக்கு டிவைட் இருக்குங்களா? இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பரையும் செகண்ட் நம்பர் இதுதானே டிவைட் பண்ண போறோம். 12 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ஆப்ரேஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய போகிறோம். சரிங்களா? இப்போ நான் இதை அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்காக ஈஸியாக இருக்குது, அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, மற்றதெல்லாம் அப்படியே எழுதணும். இப்போ என்ன இருக்குது? பேலன்ஸ் என்ன இருக்குது? 8 இருக்குது. இந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படியே போட்டுவிட்டேன். 12/4னா என்ன? 12/4னா 3 வருமா? 3 4s are 12. ஓகே, மீதி பேலன்ஸ் என்ன இருக்குன்னு அப்படியே எழுதுங்க. -2 × 3 இருக்கா? ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ என்ன ரூல்ஸ் முடிச்சாச்சு? டிவிஷன் ஆப்ரேஷன் ஓவர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை ஆப்ரேஷன் இருக்கான்னு பாருங்க. எஸ் இருக்கு. எங்க இருக்கு? இது பிளஸ் இருக்கு. ஸோ இங்க மைனஸ், இங்க பாருங்க மல்டிப்ளை இருக்கா? ஸோ இந்த 2 நம்பரையும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை தான் நீங்க நெக்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சொல்லுங்க. இப்போ 8 அப்படி எழுதிக்கலாம், +3 அப்படி எழுதிக்கலாமா? மைனஸையும் அப்படி எழுதிக்கங்க. மற்ற எந்த சேஞ்சஸ் பண்ணக்கூடாது. இப்போ 2 3s are என்ன வரும்? 6 எழுதியாச்சுங்களா? ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ மல்டிப்ளையும் ஓவருங்க. நெக்ஸ்ட் அடிஷன் இருக்கான்னு பாருங்க. எஸ், இங்கே பாருங்க, இங்கே ப்ளஸ் இருக்கு, அடிஷன். இப்போ இங்கே 8ஐயும் 3ஐயும் என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். இப்போ 8 + 3 என்ன வரும்? 11 வருமா? பேலன்ஸ் என்ன இருக்கு? -6 இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக இது நம்மகிட்ட என்ன இருக்குது? ஒரே ஒரு ஆப்ரேஷன் மட்டும்தான் இருக்குது. என்ன இருக்குது? சப்ராக்ஷன்ஸ். ஓகே, சம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது நமக்கு தெரியும். 11 - 6 என்ன வரும்? எஸ், +5. ஏன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. ஒன்று ப்ளஸ் நம்பர், இன்னொன்று மைனஸ் நம்பர். பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறதுனால சம் பண்ணுன்னா சப்ராக்ட் பண்ணிடணும். சப்ராக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? கிரேட்டஸ்ட் நம்பரோட சைனை அப்படியே எழுதிக்கணும். ஸோ இங்கே ப்ளஸ் தான், அதனால +5. ஓகே தானுங்களே? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 20 - 5 × 2ன்னு வருதா? +6 / 2. அதே மாதிரி தாங்க, இந்த சேம் போர்ட் மாஸ் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். இதில் பிராக்கெட் இருக்குங்களா? இல்லை. அப்போ அதை கேன்சல் பண்ணிடுங்க. செகண்ட் ஒன் ஆஃபும் இல்லை. ஓகே, அதை அப்படியே அடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் டிவிஷன் இருக்கா? எஸ், இப்போ டிவிஷன் இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே இருக்கா? 6 / 2. அப்போ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். இப்போ ரிமைனிங் அப்டேட் பேலன்ஸ் அப்படியே எழுதிக்கங்க. இன்ட்டு 2 ப்ளஸ் 6 / 2 என்ன வரும்? 3 வருமா? ஓகே, இப்போ 3 எழுதியாச்சு. இப்போ டிவிஷனும் ஓவருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை ஆப்ரேஷன் இருக்கான்னு பாருங்க. எஸ், இங்கே பாருங்க 5 2 இருக்கா? ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த 20 அப்படியே எழுதிட்டேன், மைனஸ் அப்படியே போட்டேன். 5 2s are 10 வருமா? பேலன்ஸை அப்படியே எழுதிக்கங்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஆட் அடிஷன் இருக்கான்னு பார்க்கணும். எஸ், இந்த ப்ளஸ் நம்பர் இங்கே இருக்கா? ஓகே, ஸோ இதுவும் ப்ளஸ்ஸு. இங்கே பாருங்கள், இங்கேயும் ப்ளஸ் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக இதை ரெண்டையும் ஆட் பண்ணிடாதீங்க. சார் ப்ளஸ் தான் பண்ண சொன்னீங்க, 10ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? முதல்ல என்ன பண்ணணும்னா ப்ளஸ் நம்பரை தனியாகவே ஆட் பண்ணணும். ஸோ 20 இருக்குது, இங்கே 3 இருக்கா? இது ரெண்டையும் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 20 3 ஆட் பண்ணால் 23 வருமா? ஓகே, பேலன்ஸ் என்ன இருக்குது? -10.
ஓகேங்களா? இப்போ அடிஷனும் ஓவர். ஃபைனலாக என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன்ஸ். எஸ் 23 மைனஸ் 10 என்ன வரும்? சப்ராக்ட் பண்ண. ஸோ இங்கே ப்ளஸ் நம்பர் தான். ஸோ டிஃப்ரெண்ட் சைன் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண சொன்னேன்? சப்ராக்ட் பண்ண சொன்னோம். பண்ணால் என்ன வரும்? 13 வருமா? 13 ப்ளஸ் 13 மைனஸ் 13 பார்க்கும்போது 23 தான் கிரேட்டர் நம்பர். ஸோ ப்ளஸ் 13. அவ்வளோதாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? பிராக்கெட். பிராக்கெட் இருக்குங்களா? நோ. ஸோ பிராக்கெட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஆஃப் இருக்கான்னு பாருங்க. எஸ், இங்கே பாருங்க, இதில் ஆஃப் இருக்கு. சரிங்களா? 7 ஆஃப் 2 இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இதை தான் நம்ம சால்வ் பண்ணணும். 7 ஆஃப் 2. ஓகே, ஸோ ரிமைனிங் அப்படியே எழுதுங்க. 16 மைனஸ் 28. ஓகேங்களா? டிவைடட் பை, டிவைட் வரையும் அப்படி இருக்கும். 7 ஆஃப் 2 என்னது? 14. 14 பேலன்ஸ் என்ன இருக்கு? பிளஸ் 3 இன்ட்டு 5 இருக்கா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஆபரேஷன் என்ன பார்க்கணும்? ஆஃப் ஓவர். டிவிஷன் இருக்கான்னு பாருங்க. எஸ், 28 டிவைட் பை 4 இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் டிவிஷன் பண்ணலாம். 16 மைனஸ்லாம் அப்படியே போட்டுக்கணும். 28 டிவைட் பை 4 என்ன வரும்? 2 14 சார் 28. அப்போ 2 தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பிளஸ் 3 இன்ட்டு 5 அப்படியே பேலன்ஸ் அப்படியே எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் மல்டிப்ளைங் ஓவர். அடிஷன் இருக்கான்னு பாருங்க. சரி, டிவிஷன் ஓவர். மல்டிப்ளை இருக்கான்னு பாருங்க. எஸ், இங்க பாருங்க, 3 இன்ட்டு 5 இருக்கா? நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 16 மைனஸ் 2 பிளஸ் அப்படி எழுதிக்கணுமா? 3 5 ஆர் 15. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அடிஷன் இருக்கான்னு பாருங்க. எஸ், ஸோ இங்க பாருங்க அடிஷன் இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 16ஐயும் 15ஐயும் தான் ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ என்ன வரும்? 16ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணால் என்ன வரும்? இங்கே 1 பேலன்ஸ் 1 வருமா? 31 வருமா? 31 மைனஸ் 2. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக சப்ராக்ஷன் பண்ணிடணுங்க. 31 மைனஸ் 2 29. ஓகேங்களா? இது கிரேட்டஸ்ட் நம்பர் இருக்கிறதுனால இங்கே பாசிட்டிவ்ல தான் வரும். சரிங்களா? அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தில் பிராக்கெட் இருக்குங்களா? இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா, ஸோ இதுதான் நமக்கு பிராக்கெட். ஓகேங்களா? ஸோ இந்த மேலே ஒரு லைன் போட்டிருக்காங்கல்ல, பார். ஓகே, பார் பிராக்கெட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இதை தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, இதுக்கு உள்ள இருக்க நம்பரையும் நீங்கள் போர்ட் மாஸை தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருந்தாலுமே அதையும் நீங்கள் போர்ட் மாஸ் ரூலை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ பேலன்ஸ் அப்படியே எழுதிக்கங்க. 8 இன்ட்டு 10 டிவைடட் பை, ஓகே இது வரை இருக்குங்களா? ஸோ மீதி பேலன்ஸ் என்ன இருக்கு? 2 மைனஸ் 1 பிளஸ் 4 இருக்கா? ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? 2ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணணுமா? 6 வருமா? 6 மைனஸ் 1 5ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்ன? அந்த பிராக்கெட்டை சிம்பிளை பண்ண என்ன கிடைக்குது நமக்கு? 5ன்னு கிடைக்குது. ஓகே தானே? நெக்ஸ்ட் மைனஸ் 6 அப்படி எழுதிக்குங்க. ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ பிராக்கெட் ஓவர். சரிங்களா? ஆஃப் இருக்கான்னு பாருங்க. இல்லை, அப்போ அதை கேன்சல் பண்ணிடுங்க. டிவிஷன் இருக்கா? எஸ், இங்கே பாருங்க டிவிஷன் இருக்கு. 10 டிவைடட் பை 2ன்னு இருக்கா? ஸோ அதை டிவைட் பண்ணுங்க. இப்போ 8 இன்ட் அப்படி எழுதிக்கங்க. 10 பை 5 என்ன வரும்? 2 வருமா? 2 5 10. நெக்ஸ்ட் பேலன்ஸ் மைனஸ் 6 அப்படி எழுதிக்கங்க. சரிங்களா? ஓகே, இப்போ டிவிஷன் ஓவர். மல்டிப்ளை இருக்கா? எஸ், இங்கே பாருங்க 8 2s ஆர் இருக்கா? ஸோ அப்படியே இப்போ நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 8 2s ஆர் 16. நெக்ஸ்ட் மைனஸ் 6. சரிங்களா? நெக்ஸ்ட் அடிஷன் இருக்கான்னு பாருங்க. அடிஷன் கிடையாது. ஸோ ஃபைனலாக அதையும் அடிச்சிடுங்க. சப்ராக்ஷன் மட்டும்தான் இருக்கு. 16 மைனஸ் 6 என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்குமா? சாரி, 16 மைனஸ் 6 10ன்னு கிடைக்குமா? ஓகே, ஸோ ப்ளஸ் 10 மைனஸ் 10ன்னு பாருங்க. ப்ளஸ் 10, ஏன்னா 16 தான் கிரேட்டஸ்ட் நம்பர். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இதில் பாருங்க, இதில் பிராக்கெட் இருக்கா? இருக்கு. சரிங்களா? ஸோ பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் சிம்பிளை பண்ணணும். பேலன்ஸ் அப்படியே எழுதிக்கங்க. 12 மைனஸ். ஓகேங்களா? ஸோ இதோட சிம்பிளை பண்ணலாம். இங்கே பாருங்க, இப்போ 16 டிவைடட் பை 4 பிளஸ் 2 இருக்கா? ஓகேங்களா? முதல்ல என்ன பண்ணணும்? இதுலேயும் நம்ம போர்ட் மாஸ் ரூல் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ 16 டிவைடட் பை 4 தான் நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிளை பண்ணணும். பண்ணால் என்ன வரும்? 4 4s ஆர் 16 4. பேலன்ஸ் என்ன இருக்கு? 2.
இப்போ 4ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண என்ன கிடைக்குது நமக்கு 6 கிடைக்குமா? அப்போ இந்த பிராக்கெட்டை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது 6 கிடைக்குது. அப்படிங்க 6ன்னு எழுதிக்கங்க. பேலன்ஸ் என்ன இருக்கு? டிவைடட் பை 2 இன்ட்டு 4 இருக்கா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிராக்கெட்டை சிம்பிளை பண்ணிடுச்சு. ஆஃப் இருக்கு அதில் இல்லை, அதனால கேன்சல் பண்ணிடுங்க. டிவிஷன் இருக்கா? எஸ், இங்க பாருங்க டிவிஷன் இருக்கு. ஸோ டிவிஷனை பண்ணுங்க. நெக்ஸ்ட் 12 மைனஸ் 6 டிவைடட் பை 2 என்ன வரும்? 3 வருமா? நெக்ஸ்ட் இன்ட்டு 4 அப்படி எழுதிக்கிங்க. அவ்வளோதாங்க, டிவிஷன் ஓவர். நெக்ஸ்ட் மல்டிப்ளை இருக்கா? எஸ், இவருக்கு மல்டிப்ளை இருக்கு. 3 4s are 12. இப்போ 12 மைனஸ் என்ன வரும்? 12 கிடைக்குமா? நெக்ஸ்ட் அடிஷன் இருக்கா? இல்லை, ஆனால் என்ன இருக்கு? சப்ராக்ஷன் இருக்கு. 12 மைனஸ் 12 என்ன இருக்கும்? 0. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. பிராக்கெட் இருக்கா? இருக்கு. இதுல டபுள் பிராக்கெட் இருக்கு பாருங்க. ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு, ஓப்பன் பிராக்கெட். இது ஓப்பன் பிராக்கெட், இது என்னது? ஸ்கொயர் பிராக்கெட். ஓகே, இதுல எதை சிம்பிளை பண்ணும்? முதல்ல இன்டீரியர்ல என்ன இருக்கு? ஓப்பன் பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் சிம்பிளை பண்ணணும். ஓகேங்களா? இதில் இந்த பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கிற ஆன்சரை ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். சரிங்களா? இப்போ 100 அப்படி எழுதிக்கிங்க. மைனஸ். ஓகே, இப்போ இங்க பாருங்க, 4ல போடுறேன். இப்போ இங்க 4 ஆஃப் 2 பிளஸ் 1 இருக்கா? 4 ஆஃப் 2 பிளஸ் 1. அப்போ 4 ஆஃப்னா என்ன சொன்னேன்? ஆஃப்னா ப்ராடக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ 4 ஆஃப் 2னா 8 வருமா? பிளஸ் 1 என்ன வரும்? 9 வரும். சரிங்களா? ஓகே, அப்படி எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் அந்த 18 இந்த ஸ்கொயர் பிராக்கெட் அப்படி எழுதிக்கிங்க. 18 டிவைடட் பை, ஸோ இதோட ஆன்சர் என்ன? ஸ்மால் பிராக்கெட் இருக்குல்ல, ஓப்பன் பிராக்கெட். இந்த பிராக்கெட்டோட ஆன்சர் என்ன அப்படின்னா என்ன கிடைக்குது நமக்கு? 9 போட்டிருக்கோமா இங்க? 9. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 100 மைனஸ், ஸோ இந்த பிராக்கெட்டை சிம்பிளை பண்ணுங்க. 18 டிவைடட் பை 9 என்ன வரும்? 2 9s are 18. அப்போ 2 தானே வரும். ஓகே, நெக்ஸ்ட் அவ்வளோதாங்க, நமக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓகே, இதுக்கப்புறம் டிவிஷனும் இல்லை, எதுவுமே இல்லை, மல்டிப்ளை இல்லை, ஃபைனலாக சப்ராக்ஷன் மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? 100 மைனஸ் 2 என்ன வரும்? 98 வருமா? 98. அவ்வளோதாங்க ஆன்சர்.